ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சனி பயிற்சி நடந்துகிட்ருக்கு. சனி பயிற்சி ஏன் நடக்குது அப்படின்னா அது நிறைய காரணங்களில் சொல்லுவாங்க ஜோசியக்காரர்கள்லாம். பட் நான் ஆராய்ஞ்சு பார்த்ததில் நான் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு, மற்றவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சனி பயிற்சி எப்படி வேலை செய்யுதுன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். ஜோசியம் சொல்கிறது அதான் சொல்கிறேன், அதை பக்கம் இருந்தாலும் கூட நான் சந்தித்த ஒரு சில சனி பயிற்சியான பர்சன்ஸ் அந்தக்கான சூழ்நிலைகள், அந்த அட்மாஸ்பியரில் எப்படி இருக்குது, எப்படி எதிர்கொள்கிறாங்க, சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் இப்படியெல்லாம் தான் சொல்கிறான். பட் இதான் எப்படின்னா அப்படி ஒரு நிலமை, ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருப்பாங்க. இது எப்படி ஹேண்டில் பண்ணால் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச லைனில் நான் உங்களை சொல்கிறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். இப்போது ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா சனி பயிற்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சனி பயிற்சினா தெரியும், ரொம்ப கஷ்டமான டைம் தான் அதுண்டு. ஒரு 2.5 years இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஒரு டியூரேஷன் வச்சுங்களேன். ஒரு 2.5 years அவங்களுக்கு கஷ்டங்கள்லாம் இருக்கும். எப்படி போய்ட்டுருக்கோம். அவங்களுக்கு யாருக்கு கஷ்டத்தை கொடுப்பாங்கன்னா துபாயிலேருந்து வரவங்க கொடுப்பாங்க. அவங்களுக்கு யாருக்கு நம்பர் 1 நினைக்கிறனோ அவங்க மூலியமாக பிரச்சனை வருங்க. கேட்டிங்களா? அவங்க மனசை யார் நினைக்கிறாங்களோ அவங்க மூலியமாக பிரச்சனை வரும். நம்பர் 1. இப்போது இது இப்படிக்க நம்பர் 1 இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு நம்பர் 1 எப்படி சொல்கிறது, இப்போ நம்பர் 1ல் இருக்காங்கன்னு சனி பயிற்சி யாருன்னா, இப்போ ஒருத்தருக்கு சனி பயிற்சியில் இருக்காங்க ஒரு பர்சன் வச்சுங்க. அவங்களுக்கு இப்போது பிரச்சனை வரும்னா அவங்களுக்கு நம்பர் 1 ஒருத்தர் இருப்பாங்க யாராச்சும், அவங்களால கண்டிப்பாக பிரச்சனை வர மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிடும். நம்ம கேட் பண்ண வேண்டாம், அதுவாக அமையும். அது எப்படியா அமையும்னா, இப்போ நம்ம இன்றைக்கி பேசிட்டு அவங்க எப்படி அவங்களுக்கு தெரிஞ்ச பர்சன் தான் எப்படி இருப்பாங்க நம்பர் 1ல். அப்போ அவங்க அவங்ககிட்ட சில ஆண்டுகள் பேசியிருப்பாங்க, பழகிருப்பாங்க. பட் அப்படின்றப்ப ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நிச்சயமாகிருக்கும். சின்ன விஷயங்கள் அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, ஒரே விஷயம் ரிப்பீட் ஆகிறது ஒன்று அப்படின்னு அது நான் சொல்லி கடைசி அவங்களே என்ன ஒரு சொல்லாமல் போயிடுவாங்க. எப்போ அவங்க சொல்லலையோ அது அக்யூமுலேட் ஆகிடும் மனசுக்குள்ளார. யாரை நம்பர் 1 பற்றி, அவங்க ரொம்ப பிடிச்ச பர்சனை பற்றி அவங்க ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க, எனக்கு டவுட் இருக்குது அப்படின்ட்டு. அது சேர்ந்து அது சனி பயிற்சி வர டைமில் அதோட வேலையை காட்டிடும். சனி பயிற்சி அது ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டுக்குன்னு வச்சிங்களேன். அந்த டேட்லேருந்து ஆரம்பிக்காது சனி பயிற்சி. சனி பயிற்சிக்கு அந்த டேட்டு தான் உங்களுக்கு அன்றைக்கி. ஆனால் அதுக்கான ஏற்பாடு உங்களுக்கு முன்கூட்டியே நடந்துடும். அதையே நான் பார்த்த ரியாலிட்டியில் ஒரு டேட்டில் உங்களுக்கு சனி பயிற்சி ஆரம்பிக்குதுன்னு நீங்கள் வச்சிங்களேன். உங்களுக்கு தெரியும் இன்னொரு 3 மாதம் கழிச்சோ இல்லை 6 மாதம் கழிச்சோ இல்லை 1 year கழிச்சோ இவங்களுக்கு நம்ம இது மாதிரி சனி பயிற்சிக்கு இந்த டேட்லேருந்து ஆரம்பிக்க போகுதுன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் முன்னாடியே, 6 மாதம் முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வேண்டிய பேஸ் போட்டுருவாங்க கடவுள். உங்களுக்கு இங்கேருந்தே பிரச்சனை ஆகுது, உங்களுக்கு இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு சனி பயிற்சிக்கான எல்லா வழியும் வகுத்துட்டேன். அந்த டைம் வரத்துக்கிட்ட வர 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 உங்களுக்கு அந்த பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணிவிடுவீங்க. அது உச்சம் அடைஞ்சிடும், சரியாக உச்சம் அடையும். அது எப்படி அடையும்லாம் தெரியாது, அது ஏதாச்சும் வழியில் அடைஞ்சு போயிடும். எப்படியாச்சும் நடக்கணும். அதை நான் பார்த்துட்டேன். அதாவது இத்தனை வருஷம் ஏன்டா நடக்கலை அப்படின்னு பார்த்தா நல்லபடியாக போய்ட்டுருக்கோம். இப்போ மட்டும் இந்த கடைசியாக ஒரு 3 மாதம் முன்னாடியோ 6 மாதம் முன்னாடியோ 1 year முன்னாடியோ அப்படின்னு ஏன்டா நடக்குதுன்னா அதான் அதோட பேஸே அதுதான். அங்கேருந்து கடவுள் ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளுக்கு அந்த பயணம் நம்மளுக்கு தெரியாது. அது சனி பயிற்சி தொடர்புகள் நடந்துகிட்ருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அது கிட்டக்கு வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ உக்குரமாக இருக்கும். அங்கே ஏதாவது சுச்சுவேஷன் கச்சா ரெடி பண்ணி வச்சு கடவுள் எப்படி கொடுப்பாருன்னா, நான் பார்த்த வரைக்கும், நான் கணித்த வரைக்கும், இப்போ நம்பர் 1 அதாவது சனி பயிற்சி 1% இருக்காங்க வச்சுங்களேன். அவர் கடவுள் இன்னாருக்கு தான் இவரை வச்சு கொடுக்கணும்னு கொடுத்துருப்போம். ஒரு நம்பர் 1 வருது. இந்த சனி பயிற்சி பர்சன் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பர்சன் யாருக்கு கஷ்டத்தை கொடுத்தது சனி பயிற்சி நபர் கஷ்டப்படுவார்னு கடவுள் கணிச்சிருப்பார். அதுதான் சனி பயிற்சி நபர் இவருன்னு வச்சுங்களேன். சனி பயிற்சி நபர் இவர் தான். இவருக்கு யாருக்கு மூலிமா பிரச்சனை கொடுத்தா இவர் கஷ்டப்படுவார் அப்படின்னு கடவுள் யோசிப்பார். அப்படி யோசிக்கும்போதே உனக்கு நம்பர் 1 மூலிமா நம்ம கொடுத்தா பிரச்சனை வருமானு நம்பர் 1 மூலிமா கொடுப்பார். நம்பர் 2 மூலிமா கொடுக்கணும், நம்பர் 2 மூலிமா கொடுப்பார். நம்பர் 3னா நம்பர் 3 மூலிமா கொடுப்பார். நீங்கள் இப்போ நம்பர் 2ஓட பிரச்சனை வைங்களேன். ஓகே, இப்போ எங்களுக்கு உள்ள விஷயம், இப்போ எங்களுக்கு உள்ள விஷயம் நான் பார்த்துட்டு நம்பர் 1ல் காமிச்சிங்க. பெரும்பாலும் நம்பர் 1 கண்டிப்பாக அடி வாங்க சனி பயிற்சியில் நான் பார்த்துட்டேன்.
இதில் வந்து 3 வகை நம்பர் 1 இருக்குது. சனி பயிற்சி நம்பர் இருக்காங்க பார்த்தீங்களா, சனி பயிற்சி நம்பர் வந்து இவங்களுக்கே நினைப்பாங்க இவங்க தான் நம்பர் 1ன்ட்டு. அப்போது ஆனால் இதே சனி பயிற்சி நபருக்கு வந்து இவங்க வந்து நம்பர் 1ஆக இவருக்கு நினைக்க மாட்டாங்க இவங்க நம்பர் 1ன்ட்டு. இவங்களுக்கு தான் இங்கே 1, ஆனால் இவங்க வந்து 1 இல்லை. பட் இருந்தாலும் இவங்க யாருன்னெலாம் 1 நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் பிரச்சனை வருவாங்க. இவங்க வந்து இங்கே சனி பயிற்சி உள்ள நம்பருக்கு யாரெல்லாம் இவங்க மனசை வந்து நம்பர் 1 நினச்சிருக்காங்களோ அவங்களால பிரச்சனை வரும். ஆனால் இப்படிக்கா இருக்கும் பார்த்தீங்களா, இப்படிக்கா ஒரு நபர் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து எங்களுக்கு நம்பர் 1ஆகவும் இருக்கலாம், நம்பர் 2ஆகவும் இருக்கலாம், நம்பர் 3ஆகவும் இருக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இப்போ இவங்களால தான் உங்களுக்கு பிரச்சனை வேணும். இவர் வந்து நம்பர் 1 வைங்களேன், நம்பர் 1. இப்போ இவங்களுக்கு நம்பர் 1 பிடிச்சிருக்கா, அதாவது உனக்கு இவருக்கு பிரச்சனை கொடுத்துருவாங்க. இப்போது இங்கே 2 பிரச்சனை கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா, நம்பர் 1 ரிலேஷன்ஷிப் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னு செக் பண்ணுவாங்க கடவுள். நான் பார்த்துருக்கேன் அப்படி தான். இப்போ நீங்களே அப்போது இவங்களுக்கு வந்து 1 மந்த்துக்குள்ளே பிரச்சனை கொடுத்து இங்கே வரமாட்டாங்க. இவங்களுக்கு 3 மாதத்துக்கு டைம் கொடுக்கணும், அப்போது இவங்களுக்கு பிரச்சனை ஆகணும். கடவுள் உங்களுக்கு 3 மாதம் முன்னாடியே கொடுப்பாங்க. ஒரு சில பேர் நல்லா திக்காக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்கான பாண்டிங் இருக்குது, அவ்வளோ நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கான பேர் இவங்களுக்கு கொடுத்தா ஆக மாட்டாங்க. நான் என்ன பண்ணேன், 6 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் போடுவார் கடவுள். அப்படி இவங்களுக்கு பத்தாதுன்னு கடவுள் வச்சா அவங்களுக்கு 1 இயர் முன்னாடி கொடுப்பாங்க கடவுள். இப்போ அவங்களுக்கு 1 இயராக அவங்களுக்கு பிரச்சனை வரும். பார்த்தீங்களா? இப்போது இந்த பாண்டிங் அப்போது அவங்களோட பாண்டிங் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு டியூரேஷன் அதிகமாகும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா இப்படிக்கா இருக்க வந்து ஃபீல் ஆக மாட்டார். ஏன்னா சனி பயிற்சி நம்பர் இவர் தானே, இவர் தான் எல்லா கஷ்டத்தையும் தாங்கி ஆகணும். இப்படிக்கா வெளியே இருக்கா பார்த்தியா, இவர் வந்து என்ன நம்பர் வேணும், 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், இவர் என்ன வேணா இருக்கலாம். ஆனால் பிரச்சனை வந்து சனி பயிற்சிக்கு தான், ரைட்டுங்களா? இப்போது நம்பர் 1க்கு பிரச்சனை கொடுப்பாங்க ஆனால் இவர் வந்து என்ன எப்படியா இருக்காங்க, இவங்களுக்கு பார்வைக்கு தான் இவங்க வந்து நம்பர் 1. இவரோட பார்வைக்கு இவங்க வந்து 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அதுதான் இவங்களுக்கு ஆகும்போது இவர் வட்டப்படுவார்னா சொல்ல முடியாது. இவரும் நம்பர் 1ஆக இருந்தாருன்னா வட்டப்படுவார். இவர் வந்து 4th பிளேஸ் இருக்கான்னு வச்சுங்களேன், இவர் வந்து வட்டப்பட மாட்டார். உனக்கு தான் சனி பயிற்சி எனக்கு தான் வந்துச்சு அப்படின்னு இவருக்கு வந்து வந்துடுவார். ஆனால் இவரும் நம்பர் 1, இவங்களும் நம்பர் 1 ஆச்சு கிளாஷ் ஆகும். அது புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தாங்க சனி பயிற்சி வந்து இப்படி தான் க்ரியேட் ஆகுது. நான் பார்த்த வரைக்கும் அதுக்கான டேட்டு நம்ம கல்யாணம்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, கல்யாணம் பண்ணும்போது எப்படி கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க, இந்த டேட் தான் கல்யாணம் அப்படின்ட்டு பர்டிகுலர் டேட் வச்சுருவாங்க. ஆனால் அன்றைக்கே கல்யாணம் நடக்குது, அதுக்கான ப்ரிப்ரேஷன் எனக்கு எவ்வளோ இருக்குது. பொண்ணு பார்ப்பாங்க, அது ஒரு பக்கம் போயிடும். அப்புறம் பொண்ணு போய் நகை வாங்குவாங்க, ட்ரெஸ் வாங்குவாங்க, மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, கச்சேரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, சாப்பாடு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, பத்திரிக்கை இஷ்யூ பண்ணுவாங்க. ஒரு மேலே தாளெலாம் நம்ம சொந்தக்காரெலாம் வருவாங்க ஊர்லேருந்து. அப்புறம் நலங்களில் வைப்பாங்க வீட்டுக்குள்ளவே. பொண்ணு வீட்லேயும் அதே மாதிரி விசேஷமாக இருக்கும், மாப்பிள்ளை வீட்லேயும் விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு டைம் ஆக 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 அப்புறமா அந்த டேட் வந்த பிறகு நாளைக்கு தான் கல்யாணம், இன்றைக்கி ரிசப்ஷன் வைப்பாங்க. ரிசப்ஷனுக்கு மறுநாள் காலையில் தான் உங்களுக்கு கல்யாணம். அதுவும் அந்த டைம் வந்து சொல்லுவாங்க, இந்த முகூர்த்த நேரம், அந்த டைமில் உங்களுக்கு தாலி கட்டுவாங்க. அப்போது இந்த டேட் அண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா உங்களுக்கு அன்றைக்கே நடக்காதுங்க. கல்யாணம் தான் உங்களுக்கு அன்றைக்கி நடக்கும், ஆனால் ப்ரிப்ரேஷன் வந்து முன்கூட்டி நடந்துடுச்சு. அதோட வெளிப்பாடு உங்களுக்கு கல்யாணம்னு சொல்கிறோம். சனி பயிற்சி இந்த மாதிரி தான். உங்களுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்கன்னா அன்றைக்கி ஆரம்பிக்குது. பட் ப்ரிப்ரேஷன் வந்து முன்னாடியே பொண்ணு பார்க்குற மாதிரி, பிரச்சனைகள் கொடுக்குற மாதிரி, சண்டைகள் வர மாதிரி, அவர் திட்டுற மாதிரி, இல்லை ஏதாவது சொல்கிறாங்க, அப்படி ஒரு நபர் வந்து பேசவே மாட்டாங்க. அந்த மாதிரி டைம் பாங்க அவர் ஏதாவது பேசி விட்ருவார். அவருக்கு பெரிய ஏழ்றையாக போயிடும் அது. சரிங்களா? அதெல்லாம் என்னாச்சு, என்ன இப்படி சொல்லிட்டியா, அப்படி சொல்லிட்டியா, இப்படியா அப்படின்ற 2 பேருக்கு பெரிய கான்ஃப்ளிக் ஆகும். அதுக்கு ஏற்கனவே உள்ள ஒரு சந்தேகங்கள் எக்ஸட்ரா உள்ள சந்தேகங்கள்லாம் அவங்க மனசுக்குள்ள வச்சுருப்பாங்க. ஏன்னா எத்தனையோ காலங்கள் பேசிட்டு இருக்கும்போது அந்த டைமில் அவங்க பேச மாட்டாங்க. அது ஒரு சனி பயிற்சி வேலைக்கு செய்ய ஆரம்பிச்சிச்சு இல்லை, அது 1 இயர் பிஃபோர். அது யாருக்கும் எனக்கே தெரியாது, நான் அனுபவத்து பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த வாட்டி. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே 1 இயர் முன்னாடியே ப்ரிப்பேர் நடந்துடுங்க. 1 இயர் 1.5 இயர் முன்னாடி உங்களுக்கு நடந்துடும். அதில் ப்ரிப்ரேஷன் வந்து நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நடந்துடும். இது ஒரு வெளிப்பாடு தான். சனி பயிற்சி ஆரம்பித்து உங்களுக்கு 2.5 இயர்ஸ் பிரச்சனை ஆகி, அது பிரச்சனைனா அந்த நிறைய கஷ்டங்கள், இன்னல்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் அப்படிலாம் இருக்கும். அது யாருக்கு ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா, சனி பயிற்சி உள்ள நபர் இருக்காங்களா அவங்களும்
அதே மாதிரி இவங்களுக்கு ஈக்குவலாக பண்ணுறது யாருன்னா, இவங்கள யார் நம்பர் 1ன்னு அவங்க நினச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க சனி பயிற்சி இருந்தாலும் இவங்க வந்து இவங்களுக்கு நம்பர் 1 இவங்க தான். இவங்களுக்கும் நம்பர் 1 இவங்களுக்கும் நம்பர் 1 போது அது தாக்கம் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும். இது இவங்க வந்து 4ல் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், சனி பயிற்சி நம்பர் இவருன்னா பெருசாக தாக்கம் கண்டுக்க மாட்டார். சரி உனக்கு தானே ஆச்சு எனக்கு என்ன ஆச்சுன்னு கவனித்து போயிடுவார். இவரும் நம்பர் 1ல் இருக்காங்கன்னா ஐயோ உனக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு இவரும் வருத்தப்படுவார். அது அந்த மாதிரி ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். சனி பயிற்சி இவருக்கு நடக்கலைன்னா கூட பட் அதோட தாக்கம் வந்து இதோட தாக்கம் வந்து இங்கே கண்டிப்பாக காட்டும். ஸோ இதுதான் நான் பார்த்த வரைக்கும் சனி பயிற்சியில் உள்ள ஒரு விஷயங்கள். அதனால் சனி பயிற்சி என்ன எந்த ராசியாக இருந்தாலும் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ், நான் பார்த்த இன்சிடென்ட்ஸ், நான் பார்த்த ஒரு சில நபர்கள் பார்த்திங்கன்னா சனி பயிற்சியால் எல்லாம் நடந்திருக்கு இந்த மாதிரி. அதனால் ஒரு சில பேர் மேரேஜ் பண்ணி வந்துடுறாங்க, சில பேர் அப்படியே டிப்ரெஸ் ஆகிடுவாங்க. என்னடா சனி பயிற்சி நடந்து முடிஞ்சிச்சுன்னு வைங்களேன், இப்போ சொல்லி மாறிடும். இவங்க நார்மல் ஆகிடுவாங்க, இவங்க நார்மல் ஆகிடுவாங்க. 4th பிளேஸ் உள்ள 4th பிளேஸில் தான் இருப்பார். இவங்களும் சனி பயிற்சி நடந்து முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா, அவங்க நார்மலாக அப்படியே வந்துடுவாங்க, அப்படியே இருக்கும். பட் இவரும் நடந்து மாற மாட்டாங்க. இவரு 4 தான். இவங்களால மாறும். 1ன்னா இங்கே 1 எங்களுக்கு முடியாது, இவர் வெயிட் பண்ணுவார். இப்போ அந்த மாதிரி சனி பயிற்சி முடியும் போது உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. பட் இருந்தாலும் ஒரு சின்ன டச்சில் இருந்து நம்ம எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும், சுச்சுவேஷன் அப்சர்வேஷன் பண்ணிக்கணும். ஓகே இந்த மாதிரி பண்ண பிரச்சனை வராது, அப்படி தான் வராது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுங்க. ஸோ சனி பயிற்சியால் நாம் கண்ட ஜோசியம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி தாங்க இருக்கும். இது வந்து எல்லாருக்கும் இது பொருந்தும் நான் நம்புகிறேன். அது திடுப்புன்னு ஒரு பிரச்சனை வராது. எல்லாமே வந்து பை ப்ராடக்ட் ஆஃப் அவர் ஆக்டிவிட்டி தான். நம்ம என்ன சேர்ந்து முடித்தோமோ அதுலேருந்து தான் வரும். இனிமேட்டு அதே மாதிரி நேற்று வரைக்கும் நான் வரைக்கும் நம்ம என்ன பண்ணமோ அது வரைக்கும் நம்ம கணக்கு. நாளைக்கு என்ன பண்ண போகிறது அதுவும் கணக்கு. நாளைக்கு என்ன நடக்கன்றது நம்ம நாளைக்கு வரைக்கும் என்ன பண்ணிக்கணும் கணக்கு. ஸோ இப்படி தாங்க ஒர்க் அவுட் ஆகுது சனி பயிற்சி. ஸோ சனி பயிற்சி உள்ள நபர்கள்லாம் கவலைப்படாதீங்க. எல்லாமே ஒரு மேகம் மாதிரி. அந்த மேகம் கலைஞ்சி போன பிறகு பழையபடி சூரியன் அடிக்கும். அதே மழை காலம் மாதிரி ஒரு வாரம் மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், ரோடு நிலமெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்ட ஒரு 15 days ஒரு இல்லை மேக்ஸிமம் வத்தி தென்னை போனால் ஒரு சேர்ச்சாதுன்னா ஒரு 1 month கூட இடங்கள் ஆகுது. அந்த ஒரு டைம் டியூரேஷன் தான். மழை பெஞ்சு எல்லாம் முடிஞ்சு வெள்ளம் போய் எல்லாம் முடிஞ்சு சேர்ச்சக்கரை ஆகி அதெல்லாம் காஞ்சி நார்மலான ஒரு நம்ம நடக்க முடியும் இந்த ரோட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் பிடிக்கும் இல்லையா. ஒரு சில 15 days, ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா 30 days அப்படி ஆகும். அவ்வளோ அதுக்கப்புறம் நார்மல் லைஃப் லீவ் பண்ண முடியா மழை வந்து போனதுக்கப்புறம். அதே மாதிரி மேகமும் அதே மாதிரி தான். மேகம் போய்ட்டு சூரியன் அடிக்கும். அதே மாதிரி சனி பயிற்சி அப்படி தான். 2.5 years போயிட்டு போய் விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப உங்கள் பாசிட்டிவாக இருக்கும். அப்புறமா 2.5 years அப்புறம் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க, சரி இந்த மாதிரி இப்படிலாம் இருந்திருந்தால் இப்படிலாம் இருந்துருக்கலாமே, நம்ம இப்படிலாம் இருந்திருந்தால் அப்படிலாம் இருந்துருக்கலாமே அப்படின்ட்டு. அதனால நான் சொன்னேன் சனி பயிற்சி இருக்கும்போது எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. சனி பயிற்சியிலேருந்துன்னு சொல்ல வரல, அது நான் சொன்னல ஆல்ரெடி உங்களுக்கு 1 year பிஃபோரே 1.5 year பிஃபோர் பிளான் பண்ணிட்டு பண்ணணும். அதில் அந்த மாதிரி டியூரேஷன் நம்ம சர்க்கிள் டைமில் இதுதான் நம்ம முடிவே எடுக்காதீங்க. முடிவு எடுக்காமல் ஆற போட்டுருங்க. இப்போ நான் முடிவு எடுத்தால் சரியாக வராது, நான் இப்படி சனி பயிற்சி நடந்தால் நான் முடிவு எடுக்க மாட்டேன் விஷயத்துலலாம் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஆற போடுங்க, தள்ளி போடுங்க, புஷ் பண்ணுங்கள். ஒரு 2.5 years கடந்து போகட்டும், கொஞ்சம் புஷ் பண்ணுங்கள். சரிங்க, முடிஞ்சிச்சுன்னு ஒரு டேட் ஒன்று சொல்லுவாங்க. இந்த டேட்டில் இந்த டேட்டோடு உங்களுக்கு சனி பயிற்சி முடியுது. அது இருந்தாலும் அதுலேருந்து 1 or 2 months 3 months கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துங்க. ஏன்னா ஸ்லோ டவுன் ஆகிருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பிரேக் அடிச்சா வண்டி நிற்கும் நம்மளுக்கு தெரியும். பட் கம்ப்ளீட்டாக நிற்கணும்னா அவ்வளோ தூரம் போய் தான் நிற்கும். பிரேக் அடிச்சா நின்னா உடனே சடன் பிரேக் மாதிரி அது நம்மளுக்கு அது வேண்டாம். பிரேக் போட்டோமா கொஞ்சம் தள்ளி அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக போய் அப்படியே போய் நிற்போம். இன்றைக்கி தான் முடிஞ்சால் 1 or 2 months நம்ம வெயிட் பண்ணி ஒரு 3 months வெயிட் பண்ணி ஓகே சனி பயிற்சி முடிஞ்சிச்சுப்பா 3 மாதம் ஆச்சுப்பா, இனிமேல் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். நம்மளுக்கு அந்த என்ன சொல்கிறேன் அது சீரியஸாக நம்மளுக்கு தெரியும். தென்போம் நம்ம கண்ணுக்கு ஓகே நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம் ஓகே சொல்லுவாங்க இல்லையா. ஒரு எப்படி சொல்கிறது அது அந்த மாதிரி தான். இப்போ மழை நனைஞ்சி வந்தால் கூட மழை விட்டாலும் நம்ம டவுட் இருக்கும் இல்லையா, மழை விட்டுச்சா நம்ம பார்ப்போம். ஏன் மழை என்ன தான் இன்னோட முடிஞ்சு சொன்னாலும் கூட அது விட்டதுக்காக 1 நாள் 2 நாள் அப்படி இப்படி இந்த சில்லறைங்களாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போயிடுச்சா
ஓகேப்பா இதுக்கப்புறம் வெயில் நல்லா ஒரு நாள் 3 நாள் ஒழுங்காக வெயில் வந்துச்சா அப்போ தான் நம்புவோம். 3 நாள் 4 நாள் ஆச்சுன்னா வெயில் அடிச்சிச்சா இப்போ மழை வராதுன்னு நம்ம நம்புகிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இதெல்லாம் கூட. ஸோ சனி பிரச்சனைகள் கவலைப்படாதீங்க. 2.5 இயர்ஸ் நீங்கள் பேர் பண்ணுங்கள். நானும் உங்கள் கூட இருப்பேன், கடவுள் உங்கள் கூட இருப்பார். உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் நீங்கள் முடிவுகளை எடுக்காதீங்க, தள்ளி தள்ளி போடுங்க. ரொட்டீன் ஒர்க்கு ரொம்ப சிம்பிளாக வச்சுங்க. அதுதான். ஆனால் நான் பார்த்தது கொஞ்சம் சிக்கல்கள்லாம் வரும், மனசவலம் நடக்கும். நான் பார்த்ததுக்கு நடந்துச்சு, அது உண்மை. நான் வந்து பொய்யில் சொல்ல மாட்டேன். நான் பார்த்த நிறைய பேர் ஒரு 4-5 பேருக்கு மேலே நான் பார்த்தேன், கேள்விப்பட்டேன், சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சிக்கல்லாம் வருதுன்ற உண்மை தான். பட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். அது எந்த அளவு உங்களால் குறைக்க முடியும் நீங்கள் பாருங்கள், சரிங்க. அதாவது உங்களோட ஆக்டிவிட்டி மட்டும் இல்லைங்க, மற்றவங்களோட ஆக்டிவிட்டியும் உங்களை பாதிக்கலாம் இல்லையா? உங்களோட ஆக்டிவிட்டி உங்களையும் பாதிக்கும். 2 வகையிலும் நடக்கலாம். ஸோ டைமை கொஞ்சம் அப்படினால பி கேர்ஃபுல். உங்கள் சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்துங்க, மற்றவங்க சுச்சுவேஷன் பாருங்கள். மெயினாக டிசிஷன் எதுவும் எடுக்காதீங்க. ஓகே, டிசிஷன் எதுவும் எடுக்காமல் நீங்கள் ரொட்டீன் லைஃப் ரொம்ப சிம்பிளாக ஓட்டிட்டாங்க. ஹெல்த்தும் பார்த்துங்க. டைம் அப்படி இருந்தாலும் ஹெல்த்தெல்லாம் பார்த்துங்க. இதான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இல்லை, இந்த உலகத்துக்கே. இந்த சனி பயிற்சி எல்லாம், இந்த சனி பயிற்சி எந்த ராசிக்காராக இருந்தாலும் சரி, இதை தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள். ஸோ இனிமேல் நடக்கும்போது தான் முன்கூட்டியே நினச்சிங்க. யாரெல்லாம் 1 2 3 4 உங்கள் லிஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்க உள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படியே ஹேண்டில் பண்ணணுன்ற கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ரீப்ளான் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்லுவேன். நம்பர் 1 பிரச்சனை வரும், நம்பர் 2 பிரச்சனை வரும், நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5. நீங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா? இவங்கெல்லாம் முக்கியமான நபர்கள்னு ஒன்று வச்சுருப்பீங்க. அந்த நபர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? 5 பேர் இருப்பாங்க, ஒரு சிலர் 10 பேர் இருப்பாங்க, ஒரு சிலருக்கு 20 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த முக்கியமான நபர்களோட அந்த நபர்களோட பிரச்சனை வந்தால் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நீங்கள் ஒரு ஐடியா பண்ணி வச்சுக்கிது முடிஞ்ச வரைக்கும் தாக்கத்தை குறைங்க. தாக்கத்தை குறைச்சிங்கன்னா பிரச்சனை கம்மியாக இருக்கும். நம்ம வந்து ரீபில்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சனி பயிற்சி முடிஞ்ச பிறகு நம்ம கோ ஃபார் ரீபில்ட், ரீயூனியன் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்போது அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் இல்லையா? ஸோ திங்ஸ் வில் பி அதே பழையபடி மேகம் போயிட்டு அதே சூழ்நிலை இருக்கும்போது எல்லாமே நார்மலுக்கு வந்துடும். ஸோ அந்த டைமில் உங்கள் மனசு சந்தேகமும் இருக்காது. உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, சனி பயிற்சி உங்களுக்கு இருக்காது. எதுவுமே உங்கள் மைண்டுக்கும் எல்லாமே வந்து எஸ் ஐ நீட், எனக்கு தேவை, என் லைஃப் எப்படிதான் இருக்கும், என் லைஃப் இப்படி சேஞ்ச் பண்ண போகிறேன்ற தாட் உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களை நீங்கள் அரிச்சிக்கலேருந்து வெளியே வந்துடுவீங்க. இந்த மாதிரிலாம் இருக்குங்க. ஸோ சனி பயிற்சி உள்ளவர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். யோகா ஆல்ரெடி இஸ் ஹேப்பண்ட். பட் அந்த ஹேப்பண்டை வந்து பெண்டானதை நம்ம சரி பண்ணுறோம்னு வச்சுங்களேன். பெண்டானதை சரி பண்ணுறோம். அந்த மாதிரி இப்போ இருக்க நிலைமை இப்போ பெண்டாகிருக்கு. சனி பயிற்சி முடியும் எல்லாமே சரியாயிடுது. இப்போ நீங்கள் எது பார்த்தாலும் சொல்லுவாங்க இல்லையா, பச்சைக்காண்டி போட்டு எல்லாம் பச்சை பச்சையாகவே தெரியும். அந்த மாதிரி இப்போது வந்து இருக்குது சனி பயிற்சி. எது பார்த்தாலும் நம்மளுக்கு பிரச்சனையாகவே தெரியும். ஐயோ இதாவது பிரச்சனை ஆகிடுமா, அதாவது பிரச்சனை ஆகிடுமான்ட்டு இப்படிலாம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சி நம்மளுக்கு எத்தனை பேரோ லிஸ்ட் போட்டு வச்சு அவங்ககிட்டேருந்து பிரச்சனை வராமல் நீங்கள் பார்த்துங்க. அதுதான் முடிஞ்ச வரைக்கும் அதை பார்த்துங்க. வந்தால் அது எப்படி ஓவர் கம் பண்ணணும் நீங்கள் ஐடியா பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப நாள் சொல்லணுன்ட்டு இருந்துச்சு. போனாமே சொல்லியிருக்கணும். கொஞ்சம் ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணாங்க, வெயிட் பண்ணி உங்களுக்கு இப்போ சொன்னேன். ஸோ சனி பயிற்சி எந்த ராசியாக இருந்தாலும் டோன்ட் வரி, பி ஹாப்பி. நடந்து முடிஞ்சவங்களுக்கும் நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கும் இனி நடக்க போகிறவங்களுக்கும் எல்லாருக்கும் இதே தான். இனி ஃப்யூச்சரும் இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சனி பயிற்சி கவலைப்படாது. டிவியில் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஜோசியம் பற்றி. எனக்கு தெரிஞ்ச ஜோசியம் இந்த மாதிரி தான். நான் கொஞ்சம் சைக்காலஜிக்கெலாம் பார்த்துருக்கேன், ஒரு சில விஷயங்கள் நான் அனுபவிச்சிருக்கேன், சஃபர் ஆகியிருக்கேன், பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இதில் எப்படி பண்ணணும், பெண்டு ஆகிறது எப்படி, பெண்டு நிமிடுறது எப்படி, எல்லாமே அவரே தான் பண்ணுறாரு. யார்? சனி பகவானே தான் பண்ணுவார். ஸோ யூ டோன்ட் வரி, எவ்ரி திங் வில் பி குட்ஸ். ஓகே, உங்களோட கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுங்க. என்னோடய குரு பயிற்சி பற்றி எப்படி நான் சொல்லியிருக்கேன்றது உங்களோட கமெண்ட் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. நான் பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. லெட்ஸ் சி என்னோடய ஒப்பீனியன் பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, வியூவர்ஸ்லாம் நினைக்கிறாங்க. தேவைப்பட உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. நான் சொல்கிற விஷயம் வந்து சைக்காலஜிக்கல் ரிலேட்டடாக ஒரு சில இதில் இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நான் சொல்கிறதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. see you again in next வீடியோவில் பார்க்கலாமா? பை பாய், see you.